ஓகே. இப்போ இந்தியா கூட்டணி ஒரு கூட்டத்தை நடத்துறாங்க, அதை பற்றி நம்ம பேசுறோம். ஆனா தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படியான எந்த விதமான தயாரிப்புகளும் இல்லாததை அவங்களோட நம்பிக்கை அப்படின்னு பார்க்கணுமா, அல்லது இந்த மாதிரியான ஒரு கூட்டத்திற்கான தேவை இல்லை அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு? அவங்க மறைமுகமா சில வேலைகள் செய்வதாக தகவல்கள் வந்துட்டு இருக்குது. இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளோட அவங்க பேச ஆரம்பிச்சாங்க. மறைமுகமான வேலைனா என்ன, எதை சொல்றீங்க? தாங்கள் சிம்பிள் மெஜாரிட்டி கிடைக்குங்கிற நம்பிக்கை குறைந்து விட்டதுனால அவங்க ஏற்கனவே பல தகவல்கள் வந்துட்டு இருக்குது. அது அவங்க இந்தியா கூட்டணிக்கு கட்சிகளோட பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னு. இந்தியா கூட்டணியில் இருக்க கட்சிகள் பலதும் நாளைக்கு கூட்டத்துக்கு தலைவர்கள் போகாமல் இருக்கிறதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஐ டோன்ட் ரிலேட் இட், பட் இட் கேன் பி ரிலேட்டட். இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, இந்த பாஜக பண்ண முட்டாள்தனம், இஸ்லாமியர்களுக்கு எதிராக இஸ்லாமியா ஃபோபியாவை கட்டவிழ்த்து விட்டதில் அவங்க போலரைசேஷன் ஏற்படும் சொன்னாங்க பாருங்க. வியூகம் தவறுன்னு சொல்லணுமா, முட்டாள்தனம்னு சொல்லணும்? யூகம் தவறு, முட்டாள்தனம் எது வேணால் சொல்லிக்கலாம், ரெண்டு பெரிய வித்தியாசம் இல்லை. சரி, யூகம் தவறு, நல்ல பேச்சே பேசுவோம், நல்ல வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். நல்ல வார்த்தை இருக்கும், இனிய இருக்கும்போது இல்லாததுக்கு எடுக்கணும். அப்போ போலரைசேஷனுக்கு அவங்க ட்ரை பண்ணும்போது அதுக்கான பிரச்சாரத்தை அவங்க கையில் எடுக்கலை. அவங்க பிரச்சாரத்தின் மூலமாக இஸ்லாமியர்கள் அவங்கள விட்டு விலகி போகிறாங்க. இந்துக்கள் வருவாங்களா அவங்கள்ட்ட? வந்தால் தான் போலரைசேஷன், அது இல்லை. இன்னொன்று நான் முக்கியமாக என்ன சொல்கிறேன்னா, ஒரே ஒரு பிரச்சனைக்காக ஒன்று சேரும்போது அதில் சிக்கல்கள் வருது. எமர்ஜென்சி எடுத்து தான் எல்லா கட்சிகளும் ஜனதா கட்சி ஃபார்ம் பண்ணாங்க, ஆட்சி வந்துச்சு. ஆனால் எமர்ஜென்சி போன பிறகு இவங்க ஆட்சி வந்த பிறகு இவங்களுக்கு இருக்கக்கூடிய முரண்பாடுகள் மேலே வந்துச்சு. 2.5 ஆண்டுகளுக்கு மேலே அந்த ஆட்சி தொடர முடியல. அந்த 2 ஆண்டுகளும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. அதான் நடந்துச்சு. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா முரண்பாடுகள் பாஜக கூட்டணியிலே இருக்குது. ஆனால் அவங்க புல்டோசிங் மெஜாரிட்டி அவங்களுக்கு இருக்குது. மற்ற கட்சிகள்லாம் அவங்கள கேள்வி கேட்குற இடத்துல கூட இல்லை. அதனால் அங்கே முரண்பாடுகள் கூர்மை அடையலை. ஆனால் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய முரண்பாடுகள் காங்கிரஸ் ஒரு பலவீனமான தலைமையாக இருக்கிறதுனால அங்கே முரண்பாடுகள் கூர்மை அடைஞ்சிட்டே வருது. தேர்தலுக்கு முன்னாடியே கூர்மை அடைய ஆரம்பிச்சு. எதனால பலவீனமான தலைமையா காங்கிரஸ் இருக்காங்கன்னு சொல்றீங்க? அவங்க பெரிய அளவுக்கு அவங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வரக்கூடிய நிலைமையில கூட இல்லையே. அவங்க மற்ற கட்சிகளை சார்ந்து தானே நாங்கள் ஆட்சி அமைக்க முடியுங்கிற நிலைமையில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறது இப்போ அவங்களுக்குடைய வீக்னஸ் இருக்குது. ஏற்கனவே அவங்க ரொம்ப கீழே இருக்கிறாங்க, அதுலேருந்து மேலே எவ்வளோ வருவாங்கங்கிற கொஸ்டின் இருக்குது. ஸோ தே ஆர் மோர் டிபெண்ட் ஆன் தி அலைஸ். ஸோ அந்த இன்னொரு முக்கியமான விஷயம் நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு மாநில கட்சியும் காங்கிரஸுக்கு எதிராக தான் உருவாச்சு. எல்லா மாநில கட்சிகளும் நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு எதிராக தான் உருவாச்சு. அப்போ அந்த கட்சிகள் காங்கிரஸுக்கு எதிரான அந்த கொள்கை நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாங்க. ஸோ இப்போ உதாரணமாக நான் கேட்குறேன், அப்படி எதிரான நிலைப்பாட்டில் இருக்கிற தங்களோட கூட்டணியில சேர்த்துக்கிட்டாங்க அப்படிங்கும்போது அது வேற வழி இல்லை, வேற வழி இல்லையே, வேற வழியே இல்லை. ஒன்று பாருங்கள், நீங்கள் நான் சில பிரச்சனைகள் முன்வைக்கிறேன். மொழி, கூட்டாட்சி தத்துவம், மாநில உரிமைகள், இதில் நதிநீர் பிரச்சனைகள் தமிழ்நாட்டுக்கு முக்கியமானது. இதில் ஒரு காமன் ப்ரோக்ராமுக்கு வர முடியுமா இவங்களால் ஆட்சி அமைச்சா? சரி, ஓகே, ஐ டோட்டலி டிஸ்அக்ரி. அதுக்கான வாய்ப்பே இல்லை. ஸோ இவங்க ஆல்டர்னேட்டிவா நான் பேசிட்டு இருக்கேங்க, நான் முடிச்சிடுறேங்க கடைசி கட்டம். எல்லாரும் பேசும்போது குறுக்கிறாரு, அவர் தான் ரொம்ப நேரம் பேசிட்டாரு. கொஞ்ச நேரமா எங்களை பேச விடுங்க, சொல்லுங்க, முடிச்சிருங்க. நான் என்ன சொல்றேன், என்னுடைய கருத்து சொல்றதுக்காக எனக்கு நேரம் கொடுக்குறீங்க. அதனால நான் என்ன சொல்றேன், எனக்கு இந்த 2 கட்சிகள் கூட்டணிகள்லையும் எனக்கு உடன்பாடு இல்லை. இதில் சிக்கல்கள் இருக்குது. இவங்க பல்வேறு பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. சரியான நேரேட்டிவை இவங்க செட் பண்ணலை. அதனால் தம்பிங் மெஜாரிட்டியில் இந்த 2 கூட்டணியில் யாரும் வர முடியாத நிலைமையில் சரி ஒரு தொங்கு நாடாளுமன்றம் இருப்பதற்கான வாய்ப்பு கூட இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஓகே.